ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு அரைக்கீரை பருப்பு போடாமல் கடையலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அரைக்கீரை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 3-4 தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். அரைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய கால்சியம் இருக்குது இதில். இது கூட ஒரு 4-5 பச்சை மிளகாய் அப்படியே போட்டுக்கலாம். பாயில் பண்ண போகிறோம். அதோட ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பூண்டு உரிச்சு கழுவி சேர்த்துக்கலாம். கீரையும் அதில் எடுத்து போட்டு சேர்த்துக்கோங்க. அரைக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது எல்லா கீரையும் இந்த மாதிரி எடுத்து கழுவி போட்டுக்கலாம். ஆனியனோட சேர்த்து இது சாப்பிடும்போது உடம்புக்கு சளி இருமல் இருந்தால் கூட கொஞ்சம் அது சரி பண்ணாது. அதனால அரைக்கீரை நல்லா சாப்பிடலாம். ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க கூட அந்த கீரை எடுத்துக்கலாம், நல்லது உடம்புக்கும். நல்லா குக் ஆகட்டும். லைட்டாக தண்ணி வேணா ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்துருச்சு. உடம்பு ஓவர் ஹீட்டாக இருக்கிறவங்க கூட அந்த கீரையை சேர்த்து சாப்பிடலாம் சமையலில். நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் எடுத்து சேர்த்துடலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அரைக்கலாம். அதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு பார்க்கலாம். அதே கடாயை வச்சுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். நான் மிளகாய் அதில் போட்டு அரைச்சிட்டு அந்த காஞ்ச மிளகாய் போடலை. அன்றைக்கி காரம் ஜாஸ்தி ஆயிடும்னு போடல. ஆனியனும் கொஞ்சம் கருகப்பிலையும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆனதான் சாப்பிட நல்லாயிருக்கும். கீரையை அதோட கொட்டிட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுருங்க. அதான் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 1 நிமிஷம் அப்படியே சூடாகட்டும். அவ்வளோதான், ரெடி ஆயிரும். இதை அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க, சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.